नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधे नामिने नमो आचार्य पदनिलय गौरगदामताय नगरग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் பகவத்கீதையில நம்ம 6வது ஸ்லோகங்களா மத்தஜி? 7வது மாதாஜி ஸ்லோகம் படிக்க போறோம். மூணாவது மாதாஜி. இல்லைங்க மாதாஜி. 6 7 நினைக்கிறேனுங்க. அதாங்க 7வது ஸ்லோகம். நான் மாத்தி வச்சிட்டேன். சாரி மாதாஜி, நான் மாத்தி வச்சிட்டேன். சரி, 7வது ஸ்லோகம் படிக்க போறோம். யோகயுக்தோ விஷுத்தாத்மா விசிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன் அபி ந லிப்யதே. படித்தாங்க மாதாஜி. படுங்க மதேஜி. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவது இல்லை. பொருளுரை: முக்தியின் பாதையில் இருக்கும் கிருஷ்ண உணர்வினன் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மிகவும் பிரியமானவன். மேலும் அனைத்து உயிர்களும் அவனுக்கு பிரியமானவை. இஃது அவனது கிருஷ்ண உணர்விலேயே சாத்தியமாகிறது. ஒரு மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் அதிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இயலாததை போல் கிருஷ்ண உணர்வினால் எந்த உயிரையும் கிருஷ்ணனிடமிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினால் அஃது எல்லா கிளைகளுக்கும் விநியோகிக்கப்படும் என்றும், வயிற்றுக்கு உணவு வழங்குவதால் சக்தியானது தானாகவே உடல் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்றும் அவன் நன்றாக அறிவான். அனைவருக்கும் சேவகனாக விளங்குவதால் கிருஷ்ண உணர்வினன் அனைவருக்கும் பிரியமானவன். மேலும் அனைவரும் அவனது செயலால் திருப்தி அடைவதால் அவனது உணர்வு தூய்மையாக உள்ளது. அவனது உணர்வு தூய்மையாக இருப்பதால் அவனது மனம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அவனது புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவனது மனம் எப்போது கிருஷ்ணரின் மீது நிலைத்திருப்பதால் கிருஷ்ணரிடமிருந்து அவன் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் இறை தொண்டை தவிர பிற ஜட விஷயங்களில் அவன் தனது புலன்களை ஈடுபடுத்துவான் என்பதற்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ணருடன் தொடர்புடைய விஷயங்களை தவிர பிற விஷயங்களை அவன் கேட்க விரும்புவது இல்லை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத எதையும் அவன் உண்ண விரும்புவது இல்லை. மேலும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத எந்த இடத்திற்கும் அவன் போக ஆசைப்படுவது இல்லை. எனவே அவனது புலன்களை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. புலன்களை கட்டுப்படுத்தியவன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. அப்படியெனில் அர்ஜுனன் போரில் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லையா? அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கவில்லையா என்று ஒருவர் வினவலாம். மேலோட்டமாக மட்டுமே அர்ஜுனன் தீங்கிழைத்தான். ஏனெனில் ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி ஆத்மாவை கொல்ல முடியாது என்பதால் போர்க்களத்தில் குழுமியிருந்த அனைவரும் தங்களது தனித்தன்மையுடன் தொடர்ந்து வாழப் போகிறார்கள். எனவே ஆத்ம ரீதியில் குருஷேத்திர போர்க்களத்தில் எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யேகமாக வீற்றிருந்த கிருஷ்ணரின் ஆணைப்படி அவர்களது ஆடைகளை மட்டுமே மாற்றப்பட்டன. எனவே குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிட்ட போது உண்மையில் அவன் போர் புரியவில்லை. அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அத்தகு மனிதன் தனது கர்ம விளைவுகளால் ஒருவரும் பந்தப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ விஜித்த ஆத்மா அப்படின்னா தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆத்மா. ஜீத இந்திரியக புலன்களை கட்டுப்படுத்தி, இவ்வாறு புலன்களை கட்டுப்படுத்தும் ஆத்மா. அது வந்து எப்படின்னா கிருஷ்ண உணர்வுல தான் முடியும் புலன்களை கட்டுப்படுத்த. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் போது நாம எல்லாருக்குமே பிரியமானவர்களாகிறோம். அவங்களுக்கு அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களுக்கு எல்லா ஜீவராசிகளும் பிரியமானவை ஆகின்றது. சோ அந்த மனிதன் வந்து எப்போதுமே பந்தப்படுறது கிடையாது. அந்த மாதிரி முக்தியின் உணர்வுல இருக்கிற கிருஷ்ண உணர்வினன் எல்லாருக்குமே பிரியமானவங்களாக அவன் எல்லாரையும் பிரியமாக மதிக்கிறான். எல்லா உயிர்களையும் அவனுக்கு பிரியமானவையா ஆகுது. இது வந்து கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் சாத்தியம். எப்படி ஒரு ஒரு மரத்தை வந்து அதனுடைய இலை கிளைகளை, ஒரு மரம் அப்படின்னா எல்லாம் ஒட்டு மொத்தமா பார்ப்போம்.
இலை தனியா கிளை தனியா பார்க்க மாட்டோம். அது போல ஒரு கிருஷ்ண உணர்வினோட பார்வை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே பகவானுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் பகவானுடைய அங்கத்துணுக்கு, பார்ட் அண்ட் பார்சல். சோ அத அவனால பார்க்க முடியும். அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு இணைத்து பார்க்க முடியும். எப்படி ஒரு வயிற்றுக்கு உணவு இடுறதுனால உடல் முழுவதும் சக்தி பெறுகின்றதோ, அது போல கிருஷ்ண உணர்வினன் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கிறதை அறியறான். அது போல அவன் அனைவரையும் திருப்திப்படுத்துறதுனால அவனது உணர்வு தூய்மையா இருக்கு. அந்த உணர்வு தூய்மையா இருக்கிறதுனால அவன் மனம் எப்போதுமே அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களும் மனதும் எந்த சஞ்சலமும் அவனுக்கு தர்றது கிடையாது. அவன் மனம் எப்போதுமே கிருஷ்ணரிடம் நிலைத்திருக்கிறதுனால அவன் கிருஷ்ணரை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு கிடையாது. அதனால ஜட விஷயங்களோட தொடர்பு அவனுக்கு கம்மியா இருக்கு. கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர அவன் எதை கேட்க விரும்புறது கிடையாது, உண்ண விரும்புறது கிடையாது. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டுமே உண்கின்றான். கிருஷ்ணர் சம்பந்தப்படாத இடத்துக்கு அவன் போக ஆசைப்படுறது கிடையாது, பேசுறது கிடையாது. கிருஷ்ணர் சம்பந்தமான பேச்சு மட்டும்தான் அவனுக்கு. சோ எல்லா புலன்களும், காது பகவானை பற்றி மட்டுமே கேட்க விரும்புகிறது, வாய் பகவானை பற்றி மட்டுமே பேச விரும்புகிறது, கண்களால் பக்தர்களை காணவே விரும்புகிறான். இப்படி எல்லாவற்றிலும் அவன் கிருஷ்ண உணர்வுடன் இருக்கும்போது அவனுக்கு மற்றவர்கள் தீங்கிழைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ அவன் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பதில்லை, மற்றவர்களும் அவனுக்கு தீங்கிழைத்தாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இப்ப அர்ஜுனன் போர்ல எப்படி அடுத்தவங்களுக்கு எல்லாம் தீங்கு விளைவித்தான் அப்படின்னு யாராவது கேட்கக்கூடும். அப்ப அர்ஜுனன் கடமையை மட்டும்தான் செஞ்சார். ஏன்னா அவருக்கு சத்திரியன் அப்படிங்கிற முறையில போர் புரிவது கடமை. சோ போர்க்களத்துல அவர் அந்த மேற்புற ஆடையை அதை மட்டும்தான் களைந்தாரோ தவிர ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது. 2வது அத்தியாயத்துல பார்த்தோம், ஆத்மாவை யாரும் வெட்ட முடியாது, கொல்ல முடியாது, உலர்த்த முடியாது, அதை நினைக்க முடியாது அப்படின்னு. சோ அங்க அவர் உண்மையில் அவர் போர் புரியவில்லை. அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அத்தகு மனிதன் தனது கர்ம விளைவுகளால் பந்தப்படுவது கிடையாது. சோ ஒரு போலீஸ்காரர் திருடனை அடிச்சுதான் திருத்தணும். அந்த கடமையை அவன் செய்யலைன்னா அதுதான் தவறு. போலீஸா சம்பளம் வாங்கிட்டு திருடங்களை பிடிக்காம, ஐயோ அவனை அடிச்சா வலிக்குமே, ஜெயில போட்டா கஷ்டப்படுவானே அப்படின்னு எல்லாம் அவன் நினைக்க கூடாது. கண்டிப்பா அவன் ஜெயில போடணும், அடிக்கணும், அவனை உதைக்கணும், உண்மைய வர வைக்கணும், அவனை திருத்தணும். அததான் அர்ஜுனும் அங்க செய்யறான். ஒரு ராஜாவாக, ஒரு சத்திரியனாக போர் புரிந்து அவர்கள் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தரணும்னா அவன் கண்டிப்பா அவங்கள தாக்கணும். சோ இது பாவம் கிடையாது, செய்யாமல் இருந்தாதான் பாவம். அடுத்தது ஸ்லோகம் 8-9. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஸ்யன் ஸ்ருணுவன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருஷ்ணன் உஸ்மிஷன் நிஷ்மிஷன் அபி இந்திரியாணி யாந்திரேஷு வர்த்தந்த இதி தாரயன். ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டாங்க மாதாஜி. தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போது தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும்போதும் கழிக்கும் போதும் ஏற்றுக்கொள்ளும் போதும் கண்களை மூடி திறக்கும் போதும் ஜடப்புலன்களை அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான். பொருளுரை:
செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் செய்பவன், செயல், சூழ்நிலை, முயற்சி, அதிர்ஷ்டம் என்னும் 5 உடனடி மற்றும் மறைமுக காரணங்களை அடிப்படையாக கொண்டவை. தனது நிலையில் தூய்மையாக இருக்கும் கிருஷ்ண உணர்வினனுக்கு எந்த செயலுடனும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஏனெனில் அவன் கிருஷ்ணரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளான். அவன் தனது உடலாலும் புலன்களாலும் செயல்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே தனது உண்மையான நிலை என்பதை அவன் எப்போதும் நினைவில் வைத்துள்ளான். ஒருவன் ஜட உணர்வில் இருக்கும்போது புலன்கள் புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கிருஷ்ண உணர்விலோ அவை கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுத்தப்படுகின்றன. எனவே கிருஷ்ண உணர்வினன் புலன்களின் விஷயங்களில் ஈடுபட்டிருப்பது போல தோன்றினாலும் அவன் எப்போதும் சுதந்திரமானவனே. பார்த்தல், கேட்டல் போன்றவை ஞான இந்திரியங்களின் செயலாகும். நகர்தல், பேசுதல், கழித்தல் போன்றவை கர்ம இந்திரியங்களின் செயல்களாகும். புலன்களின் செயல்களால் கிருஷ்ண உணர்வினன் ஒருபோதும் பாதிக்கப்படுவது இல்லை. தன்னை கடவுளின் நிரந்தர தொண்டனாக அவன் அறிந்துள்ளதால் இறைவனின் தொண்டினை தவிர வேறு எதையும் அவனால் செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ தெய்வீக உணர்வுல இருக்கும்போது பார்க்கிறது, கேட்கறது, தொடுறது, நுகருது, உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் எல்லாமே இருந்தா கூட அவன் ஒன்றுமே செய்வதில்லை அப்படின்னு தனக்குள்ள அவனுக்கு தெரியும். ஏன்னா பேசும்போதும், கழிக்கும் போதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், கண்களை மூடி திறக்கும் போதும் எல்லா விஷயங்கள் அவற்றின் புலன்களே அந்த விஷயங்கள்ல ஈடுபடுகிறது. நான் அதிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவன் ஆத்ம நிலையில் இருக்கின்றான். சோ உடலோட செயல்பாடு வேற, ஆத்மாவோட செயல்பாடு வேற. அப்போ செயல்படும் செயல்கள் எல்லாமே செய்பவன், செயல், அந்த சூழ்நிலை, அதுக்குரிய முயற்சி, அந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்து 5 உடனடி காரணங்கள் மற்றும் மறைமுக காரணங்களை அடிப்படையாக கொண்டது. சோ செய்யப்படும் செயல் எல்லாம் இதுக்கு 5 ரீசன் இருக்கு. செய்பவன் ஒருத்தன் வேணும், அதுக்கு முயற்சி வேணும், செயல் வேணும், அந்த செயல் வேணும், அந்த சூழ்நிலை வேணும், அதுக்கு முயற்சி வேணும், அதிர்ஷ்டம் வேணும். சோ நான் தன்னோட நிலையில தூய்மையாக இருக்கும் கிருஷ்ண உணர்வனுக்கு எந்த செயல் கூட தொடர்பும் கிடையாது. ஏன்னா அவன் கிருஷ்ணரோட திவ்யமான அன்பு தொண்டில ஈடுபட்டிருக்கிறான். அவன் தனது உடலாலும் புலன்களாலும் செய்வது போல தோன்றினா கூட ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே உண்மையான நிலை அப்படின்னு எப்பொழுதுமே பகவானோட செயல்ல நித்தியமா ஈடுபட்டு இருக்கான். ஜட உணர்வில் இருக்கும்போது புலன்கள் புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகிறது. இப்போ நாம பகவானை பத்தி பேசல, வேற எதையோ பேசுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? ரியாக்ஷன் வரும். இப்ப நான் வேற யாராவது பக்கத்து வீட்டுல இப்படி பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவ அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கா, ரொம்ப மோசமா செயல்பட்டுட்டு இருக்கா, சீக்கிரம் ஓடிடுவா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன்னா இது என்னோட பார்வையில தப்பான ஒரு இதா இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனா அதுல வர்ற விளைவுகள் தவறான விஷயமா இருந்தா அதுல வர்ற விளைவுகள்ல ஒரு பங்கு எனக்கு கிடைக்கும். நான் என்கிட்ட கேட்டு 4 பேரு அதை 40 விதமா பேசுவாங்க. சோ அதனால அவங்க குடும்பத்திற்கு மனக்கலக்கம், மனசுல ஒரு பாரத்தை நான் ஏத்தி விடுறேன். இந்த 40 பேர் பேசுறப்போ அவங்களுக்கு அந்த நியூஸ் போய் அவங்களுக்கு காதுல கேக்குது. இது யார் முதல்ல சொன்னா அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவதான் சொன்னா அப்படின்னு என்கிட்ட வருது. அப்ப நான் அவங்கள ஃபேஸ் பண்றேன். மறுபடியும் அவங்க இனி எப்படி சொல்லலாம் என் பொண்ணை பத்தி இப்படின்னா அவங்க என்னை கேட்கறாங்க. இப்படியாக தொடர் துன்பம் அது உருவாக்குது. அது மட்டுமல்ல, சூட்சுமமாகவும் ஒரு பாவ விளைவு எனக்கு வருது. அவங்கள நான் கஷ்டப்படுத்தின பாவம், மனதால கஷ்டப்படுத்தின பாவம். இப்படி வாய் வேற எதையாவது பேசுச்சுன்னா அதுக்கு விளைவு இருக்கு. ஆனா பகவானை பத்தி பேசும்போது அதுக்கு எந்த விளைவும் கிடையாது. பக்தி புண்ணியம் வேணா கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ப புலன்கள் புலனவழ்ச்சியில் பக்தி புண்ணியங்கிறது சாதாரண புண்ணியத்தை விட வேறு. ஏன்னா பக்தி புண்ணியம் பகவானிடம் நெருங்கலுக்கு நம்மளுக்கு உதவும். ஆனா சாதாரண புண்ணியம் செய்யும் போது அது சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்துவதற்காக நம்மளை உயர்த்தும். சோ புலன்கள் புலனுகர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கிருஷ்ண உணர்விலோ அவை கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுகின்றன. இப்ப நாம் பகவானை புகழும் போது கண்டிப்பா பகவான் நம்ம கிட்டவே இருக்கார், எல்லாருக்குள்ளே பரமாத்மாவாக இருக்காரு. அதனால அவர் சந்தோஷப்படுறார். அவரை திருப்திப்படுத்துறதுதான் நம்மளுடைய வேலை. எனவே கிருஷ்ண உணர்வின் புலன்கள் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது போல தோன்றினாலும் அவன் எப்போதும் சுதந்திரமானவனே. ஏன்னா நாமெல்லாம் குளிக்கிறோம்,
நாம காலையில இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிறோம் எல்லாருமே நினைக்கிறாங்க, இவங்க என்ன பெருசா செய்ய போறாங்க, இவங்களும் நம்மள போல சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, அதானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம உணர்வுகள் வந்து தூய்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தூய்மை கிடையாது உணர்வுல. ஏன்னா அவங்க கிட்ட அந்த காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் அதெல்லாம் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு வந்து அது வெளியில தெரியாது. இருந்தா கூட அது எரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் சுத்தமாயிட்டே இருக்கு. அப்ப இந்த பார்த்தல், கேட்டல் அதெல்லாம் வந்து ஞான இந்திரியங்கள் செயல். கண்ணு, காது, மூக்கு, வாய், ஆஹ் அப்புறம் இந்த தொடு உறுப்பு, அதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள். நகர்தல், பேசுதல், கழித்தல் இதெல்லாம் வந்து கர்ம இந்திரியங்களோட செயல். அப்ப புலன்களின் செயல்களால் கிருஷ்ண உணர்வினன் ஒருபோதும் பாதிக்கப்படுறது கிடையாது. தன்னை கடவுளின் நிரந்தர தொண்டனாக அவன் அறிந்துள்ளதால் இறைவனின் தொண்டை தவிர வேற எதையும் அவனால் செய்ய முடியாது. சோ யாராவது நம்மளை திட்டினா கூட அது பாதிக்காது. ஏன்னா நம்மள வந்து மறைமுகமா இன்னொருத்தர்கிட்ட திட்டுறாங்க, ஆனா நம்ம அந்த தொடர்பை வச்சுக்கிறது இல்லையே. பக்தர்கள் அற்றவர்கள் தொடர்பை வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு காதுல வரும். வேண்டாத விஷயங்கள் இப்ப எல்லாம் நமக்கு காதுக்கே வர்றது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையில ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு வேண்டாத விஷயங்களை கேட்கறதுக்கும் நேரம் கிடையாது, செய்வதற்கும் நேரம் கிடையாது. இப்ப டிவி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளர்ச்சிகள், புலன்கள்ல கிளர்ச்சிகள் வந்துட்டே இருக்கும். ஆசையெல்லாம், இந்த பொருளை வாங்கலாமா, அந்த பொருளை வாங்கலாமா, ஓ இந்த வீட்டுல இப்படியெல்லாம் மருமக செய்யலாம், மாமியார் செய்யலாம், இதெல்லாம் டிவியில நம்ம பாக்குறப்ப நமக்குள்ளேயும் மனசுல லைட்டா ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகும் போது என்னாகும், அது நடத்தியில வெளிப்படும். சோ எண்ணங்கள் மனதை அடக்கல அப்படின்னா அது எங்க ஆழ்ந்திருக்கோ அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டே இருக்கும். இப்ப கிருஷ்ணரை பற்றி பேசுறதுனால நம்ம உள்வாங்குறோம் பல விஷயங்களை, பகவானை பற்றிய விஷயங்களை. அது என்ன ஆகுதுன்னா நம்ம உணர்வை தூய்மைப்படுத்துது. ஆனா பௌதிகத்துல நீங்க ஈடுபடும் போது அந்த உணர்வை மேலும் பாழாக்குகின்றது. முதல்லயே நாம பல உணர்வுகளோட, கலங்கப்பட்ட உணர்வுகளோட பல ஜென்மங்களா அந்த வாசனா அப்படிங்கிற இதுல ஆழ்ந்திருக்கிறோம். அதனாலதான் சட்டுன்னு நம்மளுக்கு கோபம் வருது. கோபம் நான் இந்த ஜென்மத்துல திடீர்னு வந்தது கிடையாது, பல ஜென்மங்களா அது மனசுல ஆழமான ஒரு பதிவு. உணர்ச்சி வசப்படுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், எதுலயாவது வீக்னஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து போன ஜென்மத்தோட இதுதான். சிலர் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே பார்க்க பயப்படுவாங்க. ஏன்னா போன தடவை அது சூசைட் பண்ண ஆத்மாவா இருக்கும், மேல இருந்து கீழே குதிச்ச ஆத்மாவா இருக்கும். சிலருக்கு நெருப்பை கண்டா ரொம்ப பயமா இருக்கும் போன வாட்டி, ஏன்னா அவங்க நெருப்புல சூசைட் பண்ணியிருப்பாங்க. இப்படி அந்த உணர்வுகள் வந்து அந்த ஆழ் மனதுல ரொம்ப அதிகமா பதிஞ்சிருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஆட்டிடியூட் அப்படி இருக்கு. சும்மா யாருமே வந்து டக்குன்னு இந்த ஜென்மத்துல பயப்பட மாட்டாங்க, அது தொடர்பு இருக்கும். இதெல்லாம் சூட்சுமமானது. அடுத்த ஸ்லோகம் 10. பிரம்மண்யதாய கர்மாணி சங்கம் ஜக்த்வா கரோதி யஹ லிப்யதே தேஷ பாபேன பத்ம பத்ரம் இவாம் பஷா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல் அவன் பாவ விளைவுகளினால் தீண்டப்படுவதில்லை. பொருளுரை. இங்கே பிரம்மணி என்றால் கிருஷ்ண உணர்வில் என்று பொருள். முக்குணங்களின் மொத்த கலவை பிரதான என்று அழைக்கப்படுகிறது. அதன் வெளிப்பாடே இந்த ஜட உலகம். சர்வம் ஹேதத் பிரம்ம பிரம்ம மாண்டுக்கி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்க. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயதே முண்டக உபனிஷத்து 1.9 சொல்ல. எனும் வேத வாக்கியங்களும் மம யோனிர் மகத் பிரம்ம எனும் பகவத்கீதையின் 14.3 வாக்கியமும் இவ்வுலகில் இருப்பவை அனைத்தும் பிரம்மனின் புறத்தோற்றங்களே என்று குறிப்பிடுகின்றன. மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றியுள்ள போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை. அனைத்தும் பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்புடையதே என்றும் அதனால் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவை என்றும் ஈசோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றும் அவரே எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் என்றும் அதன் காரணத்தால் அனைத்தும் அவருடைய தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் எவன் ஒருவன் பக்குவமாக அறிகின்றானோ அவன் இயற்கையாகவே தனது செயல்களின் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி விளைவுகளால் பாதிக்கப்படாதவன் ஆகின்றான்.
ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்காக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உடலையும் நாம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். நீரிலேயே இருந்தாலும் தாமரையிலே நனையாமல் இருப்பதைப் போல கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்படும் உடலும் பாவ விளைவுகளின் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். பகவானும் கீதையில் 3.30 கூறுகிறான், மயி சர்வாணி கர்மாணி சன்னன் யஸ்ய, எல்லா செயல்களையும் என்னிடம் கிருஷ்ணவரிடம் ஒப்படை. எனவே முடிவு என்னவெனில், கிருஷ்ண உணர்வற்றவன் ஜடவுடல் மற்றும் புலன்களின் அடிப்படையில் செயலாற்றுகிறான். ஆனால் கிருஷ்ண உணர்வினோ உடல் கிருஷ்ணருடைய சொத்து என்பதால் அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பற்றின்றி கடமையை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலையில எப்படி நீர் தீண்டுவதில்லையோ அது போல பாவ விளைவுகளால தீண்டப்படுறது கிடையாது. இப்ப கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது நம்மளுக்கு பலன் இல்லை அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இங்க பிரம்மணி அப்படின்னா கிருஷ்ண உணர்வில். சோ இந்த முக்குணங்களாலதான் இங்க செயல்படுகிறோம் இந்த ஜட உலகத்துல. அதனோட வெளிப்பாடுதான் இந்த முக்குணங்களோட கலவை அப்படிங்கிறது பிரதான அப்படின்னு சொல்லப்படுது. பிரதான அப்படின்னா என்ன? அவ்யக்த நிலையில் தோன்றாமல் அது 14 அந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா? அது இப்ப எப்படி சமையல் செய்யும் போது நம்ம கடுகு, பருப்பு, உளுந்து இந்த மாதிரி பல பொருட்களை செய்யாம வச்சிருக்கிறோம். ஆனா அது செய்யும் போது என்ன ஆகுது? ஒரு கலவையாருது. அப்ப செய்யாம வச்சிருக்கும் போது, தனித்தனியா இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன? பிரதான. சோ அது ஒண்ணுடன் ஒண்ணு கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளாக வெளிப்படுது. அதுதான் இந்த ஜட உலகம் மகத் தத்துவத்திலிருந்து வெளிப்படுறது. சோ இந்த முக்குணங்களும் பல கலவைகளால கலந்து எப்படி வருதுன்னா அந்த ஜட உலகத்துல பல மாற்றங்களாக வெளிப்படுது. சர்வம் ஹிதேயத் பிரம்ம அப்படின்னா எல்லாமே பிரம்மனிலிருந்து தோன்றுகின்றது. பிரம்மனோட புறத்தோற்றம் தான். மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றியுள்ள போதிலும் அவள் காரணத்தில் வேறுபடாதவை. காரணம் என்ன? சர்வ காரணம் பகவான் தான். சோ எல்லாமே ஒரு இடத்துல இருந்துதான் வருது. ஆனா வேற வேற கலவையில. இப்ப பாருங்க, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணமும் கலந்து பல கலவைகளாக 81 விதமாக 3x3x3x3ன்னு 81 விதமா அது வெளிப்படுது. சோ ஆனாலும் தனித்தனியா அதை நம்ம காரணம் சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் எங்கேன்னு போய் முடியிறப்போ ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். சோ அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை. அனைத்தும் பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்புடையதே. அதனால் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவை. இப்ப கிருஷ்ணருக்கு சொந்தமானவை. அவரே எல்லாவற்றின் உரிமையாளர். அந்த காரணத்தினால் அனைத்தும் அவருடைய தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். இப்ப எங்க போய் எங்க முடியுது? சோ நம்ம எல்லா பொருளையும் பார்த்தோம்னா எல்லாமே அவரோட சக்தியிலிருந்து பிரிந்தவை. மனுஷங்க உண்டாக்குனாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே அவருடைய படைப்பு. அதுல இருக்கிற சின்ன சின்ன பொருளும் அவருடைய படைப்பின் மூலமா வந்தது. சோ எல்லாமே அதனால அவருடைய தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். எவனொருவன் பக்குவமாக இதை அறிகிறானோ அவன் இயற்கையாகவே தனது செயல்கள் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி அத விளைவுகளால் பாதிக்கப்படாதவன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உலகையும் நாம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். இந்த ஜட உடல் அப்படிங்கிறது ஜடம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் ஆனது. ஜடத்தை கூட நாம பகவானோட தொண்டில ஈடுபடுத்த முடியும். இதுக்கு அடிக்கடி நாம என்ன சொல்றோம்? எடுத்துக்காட்டு, இந்த செல்போன் ஜடம். இதுக்கு பேச முடியுமா? இல்ல உணர்வு இருக்கா? கிடையாது. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம்? கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருக்காக நாம அதை வச்சு பகவத்கீதையை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், கீர்த்தனம் பண்றோம் இல்லைங்களா? அது போல நம்ம உடல் ஜட உடல். ஆத்மா இருக்கிறதுனாலதான் அது இயங்குது. அப்ப அந்த உடலையும் நாம பகவானுக்காக பயன்படுத்தணும். ஜட உடலையும். நீரிலே இருந்தா கூட தாமரை இலை எப்படி நனையாமல் இருக்கோ
அதுபோல கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது உடலும் பாவ விளைவுகள் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகிறது. அதுதான் 3.30 மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அப்படின்னு சொல்றாரு. எல்லா செயல்களையும் என்னிடம் ஒப்படை. எனவே முடிவு என்னன்னா, கிருஷ்ண உணர்வினன் ஜட உடல் மற்றும் புலன்கள் அடிப்படையில் செயலாற்றுகின்றான். ஆனால் கிருஷ்ண உணர்விலோ உடல் கிருஷ்ணருடைய சொத்து என்பதால் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுகிறான். இதுதான் ஞானத்திற்கும் ஞானம் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். ஞானம் இருப்பவன் அந்த உடலால அம்பரீஷ் மகாராஜா எப்படி கண்களால் பகவானுடைய விக்கிரகங்களை காண்பதும், காதுகளால் பகவானை பற்றிய நாம ரூப புகழ் லீலைகளை கேட்பதும், வாயால் பகவானுடைய நாம ரூப லீலைகளை பேசுவதும், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி மலர்களையும் துளசியையும் நுகர்வதற்காக தனது நாசியையும், இப்படி கைகளை அவரை வழிபடுவதற்காகவும், கால்கள் அவரது கோயிலை நோக்கி போவதற்காகவும், தன் உடலை பக்தர்களை ஆலிங்கனம் பண்றதுக்காகவும் எல்லா புலன்களையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்துறார். அது போல கிருஷ்ண பக்தனும் இந்த உடலை பகவானுக்காக இந்த உடலை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஞானத்துடன் செயல்படுகிறான். அது ஸ்லோகம் 11. காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வா ஆத்மசுத்தயே. படித்தாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. பற்றுதலை துறந்து யோகிகள் தூய்மையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். பொருளுரை: ஒருவன் கிருஷ்ணரது புலன்களை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது உடல், மனம், அறிவு அல்லது புலன்கள் கூட செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஜட கலங்களிலிருந்து தூய்மை அடைகின்றன. கிருஷ்ண பக்தனது செயல்களிலிருந்து எந்தவித ஜட விளைவுகளும் ஏற்படுவது இல்லை. எனவே சத் ஆசர எனப்படும் தூய்மைப்படுத்தப்பட்ட செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன. பக்தி ரசாமிர்தம் சிந்து 1.2 187 எனும் தனது நூலில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார்: ஈஹ யஷ்ய ஹரே தாஷ்ய கர்மணா மனஷ கிரா நிகி லாஸ்வ அப்யவஸ்தாசு ஜீவன் முக்த ஷா உத்யதே. தனது உடல், மனம், அறிவு மற்றும் சொற்களின் மூலம் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் பேரளவிலான பௌதிக செயல்களை செய்யும் போதிலும் ஜீவன் முக்த, பௌதிக உலகிலும் முக்தி பெற்ற நிலையில் வாழ்பவன் என்றும் அழைக்கப்படுகிறான். தன்னை இந்த பௌதிக உடல் என்றோ உடல் தனக்கு சொந்தமானது என்றும் அவன் நம்புவது இல்லை என்பதால் அவனிடம் அகங்காரம் இல்லை. தான் இந்த உடல் அல்ல என்றும் இவ்வுடல் தனக்கு சொந்தமானதல்ல என்றும் அவன் அறிவான். அவன் கிருஷ்ணருக்கு சொந்தமானவன். அவனது உடலும் கிருஷ்ணருக்கு சொந்தமானதே. உடல், மனம், புக்தி, வார்த்தைகள், வாழ்க்கை, செல்வம் என தன்னிடம் உள்ள அனைத்தும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது அவன் உடனடியாக கிருஷ்ணருடன் இணைந்தவனாகிறான். தான் இந்த உடலை என்பனவற்றை நம்ப செய்யும் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டுள்ள அவன் கிருஷ்ணருடன் ஒன்றியுள்ளான். இதுவே கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். சோ பற்று அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வனுக்கு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லாவற்றின் அதிகாரி, ஓனர் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவனுக்கு அந்த பற்று கிடையாது எது மேலையும். ஏன்னா இந்த உடலால நம்ம எதையும் கொட்டு உயிர் போகும்போது இந்த உடலை விட்டுட்டு தான் போறோம். சோ உடல் தளத்துல புலன்கள் புலனின்பத்தில் ஈடுபடும் போது நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு சொந்தமானது, எனக்கு உரிமையானது, இந்த குழந்தை என்னுடையது. எல்லாரும் குழந்தைங்க மேல, பேரம் பேத்திக மேல, கணவன் மேல, இப்படி நிலத்து மேல, வீடு மேல, கார் மேல, இப்படி எல்லாத்துலயும் பற்று வச்சிருப்பாங்க பௌதிகவாதிகள். ஆனா கிருஷ்ண உணர்வுனனுக்கு தெளிவு, அந்த ஞானத்தினால தெளிவு உண்டாகி அந்த பற்று ஏற்படுறது கிடையாது. அவங்ககிட்ட எல்லா சொத்துக்கள் இருந்தாலும், குழந்தைக இருந்தாலும், அவன் இப்படி ஒரு தாமரை இலை நீரில் ஒட்டாது, நீர் ஒட்டாதோ தாமரை இலையில, அது போல அவன் பற்றற்று இருக்கிறான் இந்த உலகிலே இருந்தா கூட. இப்போ அவன் புலன்களை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது உடல், மனம், அறிவு, எல்லா புலன்களும் செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஜடக்கலங்கத்திலிருந்து தூய்மை அடைகிறது. அப்ப செயல் இல்லாம இருக்க முடியாது.
அது துறவு கிடையாது. அப்ப செயல்பட வேண்டும். எப்படின்னா அதுல பற்றற்று செயல்படும் போது அந்த களங்கத்திலிருந்து அவன் தூய்மையடைகிறான். ஏன்னா அது எந்த ஜட விளைவையும் கிருஷ்ண உணர்வினனுக்கு ஏற்படுத்துறது கிடையாது. சத் ஆச்சர, ஆச்சார அப்படின்னா தூய்மைப்படுத்தப்பட்ட செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுவதால் எளிதாக அது நிறைவேற்றப்படுகிறது. உடல், மனம், அறிவு, சொற்கள் மூலம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவன், கிருஷ்ணரோட தொண்டில ஈடுபட்டிருக்கிறவன் பெயரளவான பௌதிக செயல்களை செய்யும் போதும் ஜீவன் முக்த, பௌதிக உலகில் முக்தி பெற்ற நிலையில் வாழ்வான். அதாவது அவனுக்கு முதல்லயே முக்தி கிடைச்சிருது, இறந்துதான் முக்தி கிடைக்கும்ங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் முக்தி பெற்றதுனாலதான் எல்லா செயல்களையும் அவன் தனக்கென செய்யறது கிடையாது. செய்யும் செயல்களை எல்லாம் பகவானை திருப்திப்படுத்துறதா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானத்தோட அவன் செய்யறான். ஏன்னா தன்னை பந்தப்படுத்தும் செயல்கள்ல அவன் ஈடுபடுறது கிடையாது. சோ தன்னை பௌதிக உடல்னோ இந்த உடல் தனக்கு சொந்தமானதோ என நம்புறதும் கிடையாது. அதனால அவங்ககிட்ட போய் அகங்காரம் கிடையாது. இந்த உடல் தனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு தெரியும். நான் கிருஷ்ணருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறதும் தெரியும். அவனது உடலும் வாழ்க்கை, செல்வம் என தன்னிடம் உள்ள அனைத்தையும், மனம், புத்தி, வார்த்தைகள் எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னு கிருஷ்ணரோட தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது அவன் உடனடியாக கிருஷ்ணருடன் இணைந்தவனாகிறான். தான் இந்த உடலே என்பனவற்றை நம்பச் செய்யும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன் கிருஷ்ணருடன் ஒன்றியுள்ளான். இதுதான் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலை. கிருஷ்ணருடன் ஒன்றியுள்ளான் அப்படின்னா கிருஷ்ணரது குணங்களுக்கு சமமாக அவனது நிலை இருக்கும். ஏன்னா கிருஷ்ணருக்கு எந்த ஒரு அகங்காரம் கிடையாது. அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அப்ப அந்த பக்தனிடமும் அதே தூய்மை அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு அந்த களங்கம் நீக்கப்பட்டு கிருஷ்ணரை போலவே அவனும் பளிங்கு போல மின்னுகிறான். ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்திடலாம். யுக்த கர்ம பல தியாகம் யுக்த கர்ம பலம் தியக்த்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த கர்ம காரேன பலே சக்தோ நிபத்யதே. பக்தியில் படிட்டாங்க உறுதியாக மாதாஜி. உள்ள படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலன்களையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். சோ பக்தியில உறுதியா இருக்கிறவங்க எல்லா செயல்களோட பலனையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு லாபம் வந்துச்சுன்னு வைங்க தொழில்ல, ஐயோ இது என்னாலதான் வந்தது, நான் கடினமா முயற்சி பண்ணினேன். இப்ப எக்ஸாம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நைட்டும் பகலமா விழுந்து விழுந்து படிச்சேன், எனது ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு, அதனாலதான் நான் மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா செயல்கள் பலன்களையும் பகவான் தான் காரணம் அப்படின்னு யாரு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பேராசை கிடையாது. ஆனா அப்படி இல்லாதவங்களுக்கு அனுபவிக்கும் பேராசை. ஏன்னா அந்த ஆசிரியரை புகழ்வாங்க, நீ ரொம்ப நல்ல படிச்சிருக்கிற, நீ ரொம்ப நல்லா முயற்சி பண்ணிருக்கிற, நீ ரொம்ப படிச்சிருக்கிற அப்படின்லாம் புகழும் போது அந்த பேராசை என்னாகும், ஆஹா எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, இன்னும் பேராசை அதிகமாயிட்டே இருக்கும் தன்னை புகழ்றதுனால. சோ எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நாம தான் செய்யறோம், நம்ம முயற்சி தான் பலன் கொடுக்குது. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. ஆனா உண்மையில அவன் எதையும் செய்யறது கிடையாது. அதாவது பலன்களை அவன் மூலமா வர்றது கிடையாது. அவன் என்ன விதைச்சானோ அது கர்மா, போன ஜென்மத்துல என்ன பண்ணானோ அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்குது. இப்ப பணக்காரங்க 2 பேரு அண்ணன் தம்பிங்க சொத்து பிரிச்சு ஒரே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் தொடங்குறாங்க. அண்ணனுக்கு மட்டும் லாபம் வருது, தம்பிக்கு ஃபுல்லா நஷ்டம். எதனால? 2 பேரும் ஒரே மாதிரி ஆட்கள் வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி பில்டிங், ஒரே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் நல்ல லாபம், இன்னொருத்தனுக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஏன்னா அது கர்ம வினையின் பலனாக. சோ பின்னாடி இருக்கிறது யாரு? அதை கொடுக்கறது இயற்கையோட சட்டம்.
அது பகவானால் உருவாக்கப்பட்டது. அப்ப எல்லாமே பகவானை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். சோ ரெண்டு பேருக்கு வேறுபாடு என்ன? கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவனுக்கும் ஜட உடல்ல அந்த உணர்வுல இருக்கிறவனுக்கும் வேறுபாடு என்ன? ஏன்னா கிருஷ்ண உணர்வினன் கிருஷ்ணரிடமும், உடல் உணர்வுல இருக்கிறவன் தன் செயல்களின் பலன்களிலும் பற்று கொண்டிருக்கிறான். அவன் வந்து கடமை மட்டும் செய்யறான். இப்ப பாருங்க, அர்ஜுனன் கரிஷே வசனம் தவ, நீங்க சொல்ற மாதிரியே நான் எல்லாம் செய்யறேன்னு கடைசியில போர்ல ஈடுபடுறாரு. அவருக்கு வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி எண்ணம் கிடையாது. கடமை செய்யணும், கிருஷ்ணர் சொன்னார், அவருக்காக செய்யறேன். ஆனா இதே மற்றவன் துரியோதனன் என்ன பண்றான்? எனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு போர்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான். கிடைச்சதோ தோல்வி. அதனால அவனால தாங்க முடியல, அவமானம். அவன் நினைக்கிறான், போர்ல தோல்வி அடைந்து விட்டேன், இது எனக்கு பெருத்த அவமானம், தோல்வி வந்து ரொம்ப கேவலம். இப்படி அவன், ஏன்னா அவன் எதிர்பார்ப்பு எப்படி? எனக்கு நல்லதுதான் வரணும், வெற்றி தான் வரணும். ஆனா அர்ஜுனனுக்கு என்ன எதிர்பார்ப்பு? எல்லாம் கிருஷ்ணரோட முடிவு, அவர் சொல்றாரு நான் செய்யறேன், ஆனா கடமையை நல்லா செய்யணும் அப்படிங்கிற இதுல போர் புரிகிறார். அப்ப கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொண்டு அவருக்காக செய்பவன் நிச்சயமாக முக்தி அடைகிறான். அப்போ ஜீவன் முக்தா, உயிரே இருந்தா கூட உடல்ல இறக்காமலேயே முக்தி பெற்ற நிலை அவனுக்கு வருது அர்ஜுனனுக்கு. அவன் தனது செயல்களின் பலன்களில் எந்த ஏக்கமும் கொள்றது கிடையாது. இருமையின் உணர்வில் செயல்படுவதே, அதாவது பூர்ண சத்தியத்தின் ஞானமின்றி செயல்படுவதே செயல்களின் பலன்கள் மீதான ஏக்கத்திற்கு காரணம். இது வந்து பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அர்ஜுனன் என்ன பண்றான்? என் நன்மையோ தீமையோ எது வந்தாலும் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா துரியோதனன் என்ன பண்றான்னா, எல்லாம் எனக்கு நல்லதாத்தான் வரணும், போர்ல வந்து வெற்றி எனக்கு தான் கிட்டணும். சோ திருதராஷ்டிரன் அதான் நினைக்கிறார். கிருஷ்ணரை நம்பல, பகவானை நம்பல. அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க செய்யறதுதான் இவங்களுக்கு கிடைக்கும், இவங்க முயற்சினால்தான் எல்லாம் கிடைக்கும்ட்டு அங்க பலரை ஏமாத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, திரௌபதியை அவமானப்படுத்துறாங்க. சோ போர்லயும் வென்று விடலாம் அப்படின்னு கற்பனை கோட்டை கட்டிட்டு அங்க போரிடுறாங்க. சோ அது ஏக்கம், பலன்கள் மீதான ஏக்கம். அப்ப தோல்வி இருக்கும்போது என்ன ஆகுது? ஏக்கம், துன்பம் வருது. அதே வெற்றி அடைந்ததுனால இங்க கொண்டாட்டமா அர்ஜுனனுக்கு கேட்டா கிடையாது. ஏன்னா இதுக்கு காரணம் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறார். இப்ப புருஷோத்தமரான கிருஷ்ணரே பரம பூர்ண உண்மை. கிருஷ்ண உணர்வில் இருமை அப்படிங்கிறதே கிடையாது. வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோ மான அவமானம், அதெல்லாம் கிடையாது. இப்ப கிருஷ்ணர் நன்மையின் உருவம். எனவே கிருஷ்ண உணர்வின் செயல்கள் பூர்ணத்தனத்தில் செயல்படுபவை. பூர்ணம் அப்படின்னா கம்ப்ளீட், சோ முழுமையானது. ஆனா கிருஷ்ண உணர்வு இல்லாம செய்யப்படுறது பூர்ணம் கிடையாது. அதுல வந்து பௌதிக விளைவுகள் கிடைக்கும். இப்ப திவ்யமான கிருஷ்ண உணர்வில் அமைதி நிறைந்தவனாக ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு வந்து பௌதிக விளைவுகள் கிடையாது. ஆனால் புலனுகர்ச்சிக்கான லாப கணக்கில் மூழ்கியவன் அந்த அமைதியினை பெற முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ண உடனே நான் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சோ எனக்கு அது கிடைச்சாதான் அடுத்த வருஷம் நான் மறுபடியும் இப்ப செய்ய முடியும், தொழில் செய்ய முடியும். ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் தான் கடமையை மட்டும் சரியா செய்வான். எது கிடைக்கிறதோ அது உன்னோட அருளால கிடைக்குது. இப்ப லாபம் கிடைக்குதுன்னு எதிர்பார்த்து அவன் செஞ்சு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப மன கஷ்டம். ஆனா கிருஷ்ணர்கிட்ட விட்டுட்டு எது இருந்தாலும் உன்னோட விருப்பம் அப்படின்னு. சோ அவனுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு நல்லதோ கெட்டதோ இயற்கையோட சட்டம் திருப்பி கொடுக்குது. அவனுக்கு தெரியும், நாம செயல் மட்டுமே புரிய எனக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்மத்தின் பலன்களில் எனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது. கர்மனோ அதிகாரஸ்தே மா பலை சுகாதா சொன்ன அப்படின்னு. அதனால அவனுக்கு முதல்லயே ஏக்கம் கிடையாது, ஐடியா கிடையாது இவ்வளவு கிடைக்கும், சோ இது கிடைக்காது அப்படிங்கிற அவநம்பிக்கையும் கிடையாது. கிடைக்கும்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டு அதை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு அப்புறம் கடைசியில கிடைக்கலனா ஐயோ கிடைக்கலையேன்னு சூசைட் பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா கிடைக்கிறதெல்லாம் பகவானோட விருப்பப்படி எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே விதைச்சிருக்கேன், அதுபடி புண்ணியமோ இல்ல நன்மையோ தீமையோ எனக்கு கண்டிப்பா அதுபடிதான் கிடைக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வுல செயல்படுறவனுக்கு சோ இந்த
ஞானம் அவங்க ஏற்கனவே இருக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு புறம்பே எதுவும் இல்லை என்பதே அமைதி மற்றும் அச்சமின்மையின் தலம். இதை உணர்வதே கிருஷ்ண உணர்வின் ரகசியமாகும். ஒரு தடவை அஹ், இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இருக்கிற இடத்துல குண்டுமலை பொழியுது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி ஓடி ஒளியறாங்க. ஆனா இவருக்கு வந்து கச்சோரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஜாலியா அப்படின்னு கேட்கும்போது, குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, அப்படியே குண்டு என் மேல விழுந்தாலும் குண்டு வடிவில் பகவானே என்னை நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. சோ எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. மரணம் என்பது நாம ஓடி ஒளியறனால வராம இருக்க போறது கிடையாது. இப்ப வீட்லயே இருப்பாங்க, வெளியில போறவங்களுக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா வீட்லயே இருக்கிறவங்க படியில கொஞ்சம் ஸ்லிப் ஆகி மண்டையில அடிச்சு சாகுறவங்க, பாத்ரூம்ல வலிக்கு விட்டு சாகுறவங்க எத்தனை பேரை நாம பாக்குறோம். சோ இது வந்து கிருஷ்ணரை நம்புறவங்களுக்கு அதனோட காரணம் ஞானத்தோட, பக்குவப்பட்ட ஞானத்துடன் அவங்க கண் கொண்டு பார்ப்பாங்க. ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அத அவங்களோட முயற்சி, ஐயோ அவன் பாரு காலை நல்லா வச்சிருக்கலாம், கவனமா நடந்திருக்கலாம். ஏன்னா இது விதி. வெளியில எங்கேயும் போகாம நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. பல விதங்களால மரணம் நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து சர்வ காரணம் பகவான் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு செயல்படும் போது அந்த ஞானத்தின் பக்குவத்தை அடைந்து நம் மனம் அமைதி அடைகிறது. இல்லைன்னா அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், எத்தனை கற்பனை பண்றோம். நான் பேசாம வெளியில போகாம இருந்திருக்கலாம், வெளியில போனதுனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து பக்தி அற்றவர்கள், பகவானை நம்பாதவங்க பேசுற பேசு. ஆனா பகவானை நம்புறவங்க வந்து தன்னோட கடமையை மட்டும் சரிவர செய்து கொண்டு பகவானை திருப்திப்படுத்துறதுல எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்ககிட்ட எந்த களங்கமும் கிடையாது. அது போல பலன்களும், லாபம், நட்டம், புண்ணியம், பாவம் அப்படிங்கிற பலன்களும் அவங்களுக்கு பெரிதாக அணுகாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள்